மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை. இந்த ஊழல் குற்றத்தில் சிக்கியுள்ள அரசியல்வாதிகளை அப்படியே விட்டு வைக்க கூடாதுதான். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சம்பாதித்த தொகை அரசாங்கத்தை சேர்ந்தது, மக்களை சேர்ந்தது. எனவேதான் ஒரு சிறிய ஆலோசனை தங்களிடம் வைக்கிறேன். இவர்களை இனி சிறையில் தள்ளுவது மிக எளிதல்ல. ஏனென்றால் அவர்களிடம் உள்ள பணம் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யும். எனவே நான் என்ன கூறுகிறேன் என்றால், தக்க ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆதாரத்தை வைத்து உங்களை சிறைக்கு அனுப்பாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் சம்பாதித்த தொகையில் 75% அரசு கருவூலத்திற்கு செலுத்திவிடுங்கள். திருப்பி அளியுங்கள். திருப்பி அளித்துவிட்டால் உங்களை விட்டுவிடுகிறோம் என்று ஒரு தகவலை கூறுங்கள். நிச்சயமாக அவர்கள் சம்பாதித்த தொகையில் 75% அரசாங்கத்து கருவூலத்திற்கு வந்து சேரும். அதனை கொண்டு மக்கள் விரும்பக்கூடிய செலவுகளை தாராளமாக செய்யுங்கள். அதற்கு தயவு செய்து முயற்சி செய்யுங்கள். தளபதி விஜய் அவர்களே, உங்களுக்காக என்றுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தளபதி விஜய் அவர்கள் மக்களாட்சியை சிறப்பாக நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே மக்களின் பணத்தை மக்களுக்காகவே செலவு செய்ய இந்த ஆலோசனையை தங்கள் முன் வைக்கிறேன். வாழ்க வளமுடன். பணிவுடன் உங்கள் விழிப்பூட்டும் விஸ்வநாதன். தங்களுக்கு வாக்களித்த தங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு சாதாரண தொண்டன். வாழ்க வளமுடன்.